Hi friends, போன வீடியோவில் நம்ம மார்ஜினல் காஸ்டிங் அதை வச்சு வந்து ஒரு சம் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு மாடல் இல்லஸ்ட்ரேஷன் இன் மார்ஜினல் காஸ்டிங் பார்க்க போகிறோம். காஸ்டிங் பேப்பர் 8. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 lakh யூனிட்ஸு. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 60%, 70%, 80%, 90% அண்ட் 100%. செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து 0.9, 0.8, 0.75, 0.67, 0.61. அப்புறம் வேரியபிள் காஸ்ட் வந்து 0.15 பெர் யூனிட், ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 40,000 சொல்லிட்டாங்க. இன்க்ரிமெண்டல் ரெவன்யூ அண்ட் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட், இந்த ரெண்டுக்கும் தான் உங்களுக்கு வேர்டு முக்கியமாக மீனிங் தெரிஞ்சாகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்டல் ரெவன்யூனா ஒவ்வொரு கெப்பாசிட்டி, இப்போ நம்ம 5 கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது தான் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் கெப்பாசிட்டி. ஒவ்வொரு கெப்பாசிட்டிலையும் எவ்வளோ வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸாக நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இன்க்ரிமெண்டல் ரெவன்யூ கிடைக்கிது, எவ்வளோ அதிகமாக ரெவன்யூ கிடைக்கிது, அதான் இன்க்ரிமெண்டல் ரெவன்யூ. டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ரெவன்யூனா வந்து நமக்கு ப்ராஃபிட்டு, சேல்ஸ் அதிகமாக பண்ணுறதுனால அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குது, அதுதான் அந்த இன்க்ரிமெண்டல் ரெவன்யூ. டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்னா அந்த ரெவன்யூ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்காண்டி நம்ம அதிகமாக கொஞ்சோண்டு காஸ்ட் செலவழிச்சிருப்போம். அந்த டிஃப்ரென்ஸ், இப்போ இந்த லெவலில் ஒரு காஸ்ட் வந்திருக்கு, அடுத்த லெவலில் வேறு காஸ்ட் வந்திருக்குன்னா அந்த 2 லெவல்லையும் இருக்கிற காஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் தான் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்க. யூனிட்ஸு இது எப்படி வந்துச்சுன்னா மொத்தம் 1 lakh யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்களா, அந்த 1 lakh யூனிட்ஸ் இன்ட்டு கெப்பாசிட்டி 60,000, 70,000, 80,000, 90,000 அண்ட் 1 lakh. சேல்ஸ் என்னன்னா இந்த யூனிட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு யூனிட்டுக்கான எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேல்ஸ் கிடச்சிடும். வேரியபிள் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதுலேருந்து 0.15 பைசேவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.15 மல்டிப்ளை பண்ணணும். ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாத்துக்கும் மாறாது, எல்லாமே 40,000. டோட்டல் காஸ்ட்னா வேரியபிள் காஸ்ட்டையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் காஸ்ட். எல்லாம் போட்டாச்சு. டிஃப்ரெண்ட் காஸ்ட்னா என்ன சொன்னேன், ஒவ்வொரு கெப்பாசிட்டிலையும் எவ்வளோ வந்து காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, அதுதான் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் 49,500 இருக்குது 60% கெப்பாசிட்டியில், அடுத்து வந்து 50,500 இருக்குது 70% கெப்பாசிட்டியில். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் 1,500 தான் வந்து டிஃப்ரென்ஷியல் காஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கும் வரிசையாக பார்த்து எழுதிடணும். இன்க்ரிமெண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எவ்வளோ மாறுது, ஃபஸ்ட்டு இதில் 2,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து 4,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து 700 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் இன்க்ரிமெண்டல் ரெவன்யூ. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், விச் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வில் பி தி ப்ராஃபிட் பி மேக்ஸிமம். ப்ராஃபிட் வந்து எந்த லெவலில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட்டுங்கிறது இந்த நமக்கு சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2,000, 4,000, 300, 700, இந்த 4ல் வந்து 4,000 தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட், ஹையஸ்ட் ரெவன்யூ. ஸோ அது எந்த கெப்பாசிட்டின்னு பாருங்கள், 80% கெப்பாசிட்டி. அதனால் நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்னா at 80% ஆஃப் ப்ரொடக்ஷன் த ப்ராஃபிட் வில் பி மேக்ஸிமம். தட்ஸ் ஆல். இது ஒரு சின்ன மாடல் சம் தான், இது எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த மாடல் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.